இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபிக்ஸ் ஃபார்ம்லேருந்து ப்ரிஃபிக்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். தென் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இதுக்கான ரூல் தெரியணும், ப்ளஸ் வந்து ப்ரையாரிட்டிக்கான பொசிஷன் தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு தென் இந்த எக்ஸ்பிரஷனுக்குலாம் வாங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான நான் லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு தென் இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஃபிக்ஸ் ஃபார்மாக இருக்குது. இதை வந்து ப்ரிஃபிக்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கூடிய இன்ஃபிக்ஸை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து நம்ம எழுதி வரணும். அப்போ அந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டாக மாறும். சரியா? அப்போ இ கேப் டி ஸ்டார் சி ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டாக மாறும் ஸ்லாஷ் பி மைனஸ் ஏ. இப்போ அஸ்யூஷுவலாக நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோமோ அதே ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு தான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஸ்டாக்கில் என்ன பண்ண போகிறோம்னா வெறும் சிம்பிளாக ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் ஆட் பண்ணக்கூடிய இந்த சிம்பிள் எல்லாமே ரூலுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதை பாப் அவுட் பண்ணி எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணிகிட்டே வர போகிறோம். தென் லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றி ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். இதான் கான்செப்ட். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது, சிம்பிள். அது ஸ்டாக்கில் போடுங்க. ஈன்றது வந்து ஆப்பரண்ட்டு. எக்ஸ்பிரஷனில் போடுங்க. கேப்ன்றது சிம்பிள். ஸ்டாக்கில் போட்டுக்கலாம். டி ஸ்டார். இப்போ இங்கே வரும்போது ரூலை செக் பண்ணணும். ரூல் செக் பண்ணும்போது கேப்ன்றது வந்து ஹையர் ப்ரையாரிட்டி, ஸ்டார் வந்து லோயர் ப்ரையாரிட்டி. அப்போ லோயர் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. அப்போ இதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இது வரையும் பார்த்துருக்கோம். தென் என்ன இருக்குது, சி இருக்குது. சியை வந்து எக்ஸ்பிரஷன், அதாவது ஆப்பரண்ட்டை வந்து எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடணும். திரும்ப வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டு ஸ்டாக்கில் போட்டுருங்க. அப்போ இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படியே நம்ம இமீடியட்டாக பாப் அவுட் பண்ணிடணும். இதுவும் ரூலில் வரும். ஸோ ஸ்டார் மட்டும்தான் இருக்குது. இதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடுங்க எக்ஸ்பிரஷனில். இப்போ இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டும் க்ளோசிங் ப்ராக்கெட் நமக்கு வேலிடு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்லாஷ் இருக்குது. அது ஸ்டாக்கில் போடுங்க. பின்றது வந்து எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணுங்கள். மைனஸ்ன்றது வந்து ஸ்டாக்கில் போடுங்க. இப்போ செக் பண்ணும்போது ஸ்லாஷ்ன்றது ஹையர் ப்ரையாரிட்டி, மைனஸ் வந்து லோயர் ப்ரையாரிட்டி. லோயர் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. அப்போ இதை அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. ஏயை வந்து எக்ஸ்பிரஷனில், அதாவது ஆப்பரண்ட்டை வந்து எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடுங்க. திரும்ப இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் இருக்குது. தட் மீன்ஸ் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. இதை அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடணும். ஓவராலாக நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்துட்டோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் கொண்டு வர போகிறோம். ஏன் ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் கொண்டு வரணும், நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரிவர்ஸை எழுதி தான் நம்ம வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். திரும்ப அதை கண்டுபிடிச்ச ஆன்சரை ரிவர்ஸில் கொண்டு வந்தால் தான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மெட்டு கிடைக்கும். அப்போ இது ரிவர்ஸில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இது இப்படி மாறும். அப்போ மைனஸ் ஏ ஸ்லாஷ் பி ஸ்டார் கேப் டிஇ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. ஸோ வெரி சிம்பிள் தான் இந்த மெத்தடும். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.